அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். வெல்கம் டு த தமிழ் நாலேஜ் பேஸ் சேனல். ரைட், போன வீடியோவில் நம்ம ஹோம் மெனுவில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனையும் பார்த்தோம். அதாவது டாக்குமெண்ட் எப்படி சேவ் பண்ணுறது, போல்ட் பண்ணுறது, இட்டாலிக், அண்டர்லைன், அது மட்டும் இல்லாமல் எப்படிலாம் நம்ம வந்து ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறது, என்னென்ன ஃபார்மேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்சர்ட் டேப். அந்த இன்சர்ட் டேப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆப்ஷன்ஸும் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. நீங்கள் எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேபுக்கு போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஆப்ஷன் கவர் பேஜ். இந்த கவர் பேஜ்னா என்னென்ன, ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ரெடி பண்ணுறீங்களா, இல்லை ஒரு தீசிஸ் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க, எது வேணாலும் ரெடி பண்ணுங்கள். பட் உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மொத்த கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு கவர் பேஜில் சொல்லுவோம். அதாவது ஒரு டைட்டிலாக ஒரு ஃபர்ஸ்ட் அதை இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி இந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம எதை பற்றி நம்ம ரெடி பண்ணுறோம், எதை பற்றியில் நம்ம பேசுகிறோன்றதை ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் கவர் பேஜ். அந்த கவர் பேஜ் வந்து நம்ம உட்காந்து மேனுவலாக தயார் செய்ய வேண்டிய நிலை இல்லை. ஏற்கனவே அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி கவர் பேஜ் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி சாம்பிள் கவர் பேஜஸ் எல்லாமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன எதை பற்றின ப்ராஜெக்ட் அப்படின்றத இந்த டாக்குமெண்ட் டைட்டில் இருக்கு பார்த்தீங்களா, இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஜஸ்ட் இதை டெலீட் பண்ணனா டெலீட் ஆகும். இதில் நீங்கள் வந்து போய் உங்கள் ப்ராஜெக்ட் வந்து எதை பற்றினது அப்படின்றத ப்ராஜெக்டோடைய டைட்டில் அப்படி வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் வரும். இதை நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கலர்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கு, இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா கூட நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னா ஜஸ்ட் இங்கே இருக்கு இல்லையா இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸு, இதில் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தனியாக இதை மட்டும் கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஃபில்லுக்கு போயிட்டு நீங்கள் என்ன கலர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுன்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து இந்த கலரில் சேஞ்ச் பண்ணுறோன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே உள்ளது கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி கீழே உள்ள பாக்ஸ் இதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ஃபில்ல போயிட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட் கலராக நீங்கள் வந்து கான்ட்ராஸ்டாக கொடுக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டைட்டில் நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த ப்ராஜெக்டோட டைட்டிலோடைய ஃபாண்ட் கலரை சேஞ்ச் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபாண்ட் கலர் இங்கே இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு அந்த ஃபாண்டோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆகவே நீங்கள் ஒரு கவர் பேஜ் ரெடி பண்ணணும்னா நீங்கள் இன்சர்ட் டேப்ல இருக்கக்கூடிய கவர் பேஜை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேணாம் இன்னும் ஒரு கவர் பேஜ் நான் ரெடி பண்ணணும் வேற ஒரு டிசைனில் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து கவர் பேஜ் வந்து உங்களுக்கு பிடித்தமான கவர் பேஜை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கவர் பேஜ். அடுத்தது பார்க்கக்கூடியது வந்து பிளாங்க் பேஜ். பிளாங்க் பேஜ்னா என்னன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பேஜ் இருக்கு, இங்கே வந்து செகண்ட் பேஜ் ஆட் ஆயிடுச்சு, மொத்தம் வந்து டோட்டலாகவே 2 பேஜ். அது எப்படி நம்ம வந்து டோட்டல் பேஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பேஜ் இருக்கு இல்லையா, இது நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த பேஜ் வந்து 2 out of 2 which means 2 பேஜில் 2வது பேஜில் நீ இருக்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா 1 இங்கே பாருங்க பேஜ் 1 of 2 மொத்தம் இருக்கக்கூடியது 2 பேஜ். இப்போ நீங்கள் எங்கே இருக்கோன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்க, அதாவது இந்த கர்சர் எங்கே இருக்கோ அது வந்து கரண்ட் பேஜாக காமிக்கும். இதுதான் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து எந்த பேஜில் இருக்கீங்க, உங்களுடைய எத்தனை பேஜ் இது வரைக்கும் இருக்கு அப்படி டாக்குமெண்ட்ல அப்படின்றது ஈஸியா இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க 2வது பேஜ் இருக்கீங்க, உங்களுக்கு கொஸ்டின் வரலாம், இப்போ எப்படி நான் ஒரு 3வது புதுசா ஒரு பேஜ் இதெல்லாம் டைப் பண்ணி நான் முடிச்சிட்டேன், 3வது எனக்கு புது பேஜ் வரணும் அப்படின்னா அதுக்கு ஷார்ட் கட்ஸ்லாம் இருக்கு, அடுத்து நம்ம பார்ப்போம். ஒரு ஈஸியான ஆப்ஷன் இன்சர்ட் டேப்ல பிளாங்க் பேஜ். இது வந்து பிளாங்க் பேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா ஏற்கனவே 2 இருந்துச்சு பாத்தீங்களா, இப்போ 3வதா ஒரு பிளாங்க் பேஜ் வந்து ஆட் ஆயிடும். இப்போ கீழே பாத்தீங்கன்னா 3 out of 3. இந்த மாதிரி நீங்க வந்து எவ்வளவு பேஜஸ் வேணாலும் கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதனால நான் வந்து நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து பேஜ் பிரேக். பேஜ் பிரேக் என்னன்னா ஒரு பேஜுக்கும் இன்னொரு பேஜுக்கும் வந்து பிரேக் பண்றது. அது எப்படி பண்றது, அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஒரு சாம்பிள் டாக்குமெண்ட் வந்து ஒரு பேராகிராஃப் வந்து டைப் பண்றேன். அது எப்படின்னா லாஸ்ட் டைம் பண்ணோம் இல்லையா, ரேண்ட் இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா சாம்பிள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லெட்டர்ஸ் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துக்கோங்க, இதுல வந்து 1 2 3 4 5 பேராகிராஃப்ஸ் இருக்கு. இதுல வந்து இந்த 2 மட்டும் எனக்கு இந்த பேஜ்ல இருந்தா போதும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இந்த மாதிரி எத்தனை இருந்தாலும் உங்களுக்கு பண்ணிக்கலாம். இதுல
இந்த இதுக்கும் கீழே நல்லா நோட் பண்ணுங்க, இந்த கர்சர் இருக்கு இல்லையா, இந்த கர்சர் எங்க இருக்கோ இதுக்கும் கீழ் உள்ளது எல்லாமே அடுத்த பேஜுக்கு எனக்கு போகணும் அப்படின்னா அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு பேஜ் பிரேக் அப்படின்னீங்கன்னா அதுக்கு கீழே உள்ள அட்ரஸ் எல்லாமே புதுசா உள்ள ஒரு பேஜுக்கு கிரியேட் பண்ணி போயிடும். இப்ப பாத்தீங்கன்னா இது மேல உள்ள பேஜ்ல இருக்கு, இது வந்து கீழே உள்ள பேஜுக்கு வந்துருது. ஸோ இந்த மாதிரி நீங்க இன்னும் இதை பிரேக் பண்ணணும்னா இங்க கர்சரை வச்சு பிரேக் கொடுத்தீங்கன்னா அதுக்கும் உள்ள அட்ரஸ் கீழே இது எல்லாமே இன்னொரு புது பேஜுக்கு போயிடுது. இந்த மாதிரி பிரேக் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் பேஜஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஆப்ஷன் கால் பேஜ் பிரேக். ரைட்டுங்களா? நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது இன்சர்ட் டேப்ல என்னன்னு கேட்டீங்கன்னா டேபிள் என்பது இரண்டால் வரையறுக்கப்படுகிறது. ஒன்னு வந்து ரோ, இன்னொன்னு வந்து காலம். உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, இந்த டேபிள்ல போய் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இன்சர்ட் டேபிள் வரும். அதாவது இது வந்து ரோ, இது வந்து காலம். உங்களுக்கு எவ்வளோ ரோவில் எத்தனை காலம் வச்சு நீங்க டேபிள் கிரியேட் பண்ணும் அப்படின்றது அதுல வரும். நீங்க உதாரணத்துக்கு நீங்க இந்த மாதிரி போய் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டேபிள் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுல என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து சீரியல் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு செகண்ட் வந்து மெட்டீரியல்ஸ், ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா குவான்டிட்டி, ஓகே. இப்போ இப்படி கொடுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 சீரியல் நம்பர், 2 மெட்டீரியல் வந்து எதுவோ இருக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிளாத் அப்படி வச்சுக்கோங்களேன். இது வந்து 1 kg அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வேற என்ன வெஜிடபிள்ஸ், வெஜ். இது வந்து 2 வெஜிடபிள்ஸ்லேயே வந்து நம்ம என்ன வெஜிடபிள்ஸ்ன்றது இன்னும் பிரிச்சு கூட நீங்க ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து 2 kg இப்படின்ற மாதிரி நம்ம வந்து டேபிள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த மாதிரி டேபிள்ல வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு ஃபார்மட் பண்ணி காமிக்கிறதுக்கும் நல்ல எளிமையாகவும் பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கும். அதற்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த டேபிள். இந்த டேபிள்ல இப்போ ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இருக்கக்கூடிய அந்த டேபிளை எப்படி அடிஷனலா இன்னொரு டேபிள இன்னொரு காலம் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு இந்த மாதிரி நீங்க டேபிள ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ஆனா இதுக்கு அடுத்தது வந்து எக்ஸஸா இன்னும் ஒரு டேபிள வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க முதல்ல இருந்து நீங்க டெலீட் பண்ணிட்டு கிரியேட் பண்ண தேவையில்லை. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணுமோ ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இன்சர்ட் அப்படின்றத ஒரு ஆப்ஷன் வரும். இது இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா இன்சர்ட் அபோவ், இன்சர்ட் பிலோ, இன்சர்ட் லெஃப்ட், இன்சர்ட் ரைட். அதாவது நம்ம கர்சர் இருக்கு இல்லையா, அந்த கர்சர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து உங்களுக்கு மேல வேணுமா, அதுக்கும் கீழே வேணுமா, இல்ல அதுக்கு லெஃப்ட் சைட்ல வேணுமா, இல்ல ரைட் சைட்ல வேணுமா, ஒன்னு ஒன்னா பார்ப்போம். இன்சர்ட் அபோவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம கர்சர் இங்க வச்சிருந்தோம். சோ இதுக்கு மேல வந்து ஒரு ரோ வந்து என்ன ஆயிடுச்சு, கிரியேட் ஆகிவிட்டது. அடுத்தது இப்போ நான் இந்த 2 கிட்ட வச்சிருக்கேன், இதுக்கும் கீழே எனக்கு வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரைட் கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு பிலோ அப்படின்னு கொடுக்கும்பொழுது கீழே வந்து ஒரு ரோ வந்து என்ன ஆகுது, இன்சர்ட் ஆகிவிடும். இதே மாதிரி நம்ம ரைட் சைடில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே நான் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் போயிட்டு லெஃப்ட் அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் போயிட்டு ரைட் அப்படின்னா ரைட் சைடில் கிரியேட் ஆகிடும். இதே மாதிரி நீங்க எவ்வளோ ஓகே இந்த டேபிள் வந்துருச்சு. இப்போ டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இதை எப்படி டெலீட் பண்றது அப்படின்னா இந்த ரோ வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னா அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணிட்டு டெலீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் போனீங்க. இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் வரும். டெலீட் செல் வேணுமா, டெலீட் காலம், டெலீட் ரோ, டெலீட் டேபிள் அப்படின்னு வரும். செல் அப்படின்னா என்னன்னா இந்த செல் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும்னா டெலீட் ஆகிவிடும். அது கிளிக் பண்ணும்போது அதாவது ஷிஃப்ட் செல் லெஃப்ட் இருக்கும், டெலீட் என்டையர் ரோ இருக்கும், அதுக்கப்புறம் என்டையர் காலம் இருக்கும். இப்போ நீங்க என்டையர் ரோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ரோ ஃபுல்லா டெலீட் ஆகிவிடும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்க போயிட்டு இப்போ நம்ம வந்து டெலீட் பண்ணிட்டு டெலீட் ஆப்ஷன் கொடுத்துட்டு டெலீட் ரோஸ்னா இதுவும் வந்து ஃபுல்லா என்ன ஆகுது, டெலீட் ஆகிவிடும். அதுக்கப்புறம் இதுல போய் டெலீட் கொடுத்துட்டு டெலீட் டேபிள்னா உங்களுக்கு எல்லாமே டெலீட் ஆகிவிடும். ஒரு டேபிள் எப்படி இன்சர்ட் பண்ற மாதிரியே டெலீட் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வேணாலும் டெலீட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு என்னென்ன அதாவது ஒரு ரோ மட்டும் வேணும், ஒரு காலம் மட்டும் வேணும்னா ஸ்பெசிஃபிக்கா நீங்க என்ன பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணி கொள்ளலாம். நம்ம அடுத்தடுத்து ஆட் பண்ணுவோம் இல்லையா கீழே, அதுக்கு ஒரு டைமும் நீங்க இன்சர்ட் பண்ண தேவையில்லை. உதாரணத்துக்கு இந்த எண்டில் எப்படி வச்சு ஒரு டேபை பிரஸ் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து இன்சர்ட் ஆகிவிடும். ஆனா நீங்க இங்க இருக்கும்போது இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா அது நெக்ஸ்ட் காலம்குள்ள போயிடும். அதனால எப்பவுமே எண்டில் வச்சு ஒரு டேபை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்தது இந்த மாதிரி கிரியேட் ஆகும். இது வந்து ஈஸியா கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஷார்ட்கட். இதுதான் இன்சர்ட்ல இருக்கக்கூடிய டேபிள். இப்போ டேபிள்ல பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த டேபிளை வந்து நம்ம வந்து ஃபார்மட் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம்னா இந்த டேபிளையே நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க இழுத்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை மாற்றிக்கொள்ளலாம். இதுதான் வந்து டேபிள். இன்சர்ட் டேபிள்ல நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது பிக்சர். பிக்சர்ல வந்து என்ன அப்படின்னா நம்மள்கிட்ட ஒரு பிக்சர் இருக்கு. அது வந்து வேர்டுக்குள்ள வந்து எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா பிக்சரை கிளிக் பண்ணிட்டு திஸ் டிவைஸ் அப்படி இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம கிட்ட இருக்கிற எந்த பிக்சரை வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணிட்டு இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிக்சர் வந்து இன்சர்ட் ஆயிடும். இப்போ
உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு டைப் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு ரிலேட்டடான பிக்சரை வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதை வந்து எப்படி ரீசைஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இந்த பிக்சரோடைய சைஸ் என்ன பண்ணிக்கலாம், ரீசைஸ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதே மாதிரி இதில் ரீசைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த டெக்ஸ்ட்டை வந்து ரேப்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம அதை பார்க்கல, எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்றதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஈஸியாக எடிட் பண்ணலாம். அது என்ன மாதிரி எடிட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு வேற எங்கேயோ கிளிக் பண்ணிட்டு இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்மட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது ரொம்ப டீட்டெயிலாக நெக்ஸ்ட் பார்ப்போம். இதில் போய் உங்களுக்கு என்னென்ன மாதிரி ப்ரீ டிஃபைன்டு இந்த பிக்சரை வந்து ஃபார்மட் பண்ணிக்கலாமோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எளிமையாக நீங்கள் வந்து ஒரு எடிட் பண்ண வேணால் அதில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி எஃபெக்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஸ்டைலில் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இன்சர்ட்டில் இருக்கக்கூடிய பிக்சர் ஆப்ஷன். அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து ஷேப்ஸ். எப்படி வந்து ஒரு ஷேப்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது. உதாரணத்துக்கு ஒரு ஷேப்ஸ் ஒரு ரெக்டாங்குலர் இருக்கலாம், ஓவல் இருக்கலாம், இல்லை ஆரம் மார்க் இருக்கலாம், எதுவாகவே இருக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இந்த ஷேப்ஸ் எல்லாத்தையும் நம்ம வேர்டுக்குள்ளே கொண்டு வரலாம். அது எப்படி கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்குலர்னு வச்சுக்கோங்களேன். இது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ஸ் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஷேப்ஸ் போயிட்டு இங்கே ஓவல், ஓகே, இந்த மாதிரி ஓவலாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதிலே இப்படி இருக்கும் பொழுது இப்போ டிஃபால்ட்டாக ஒரு கலர் வருது இல்லையா, இந்த ஷேப்ஸோட கலர் எப்படி சேஞ்ச் பண்ணிட்டுன்னா ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ஃபில் அப்படின்னு போயிட்டு நம்மளுக்கு என்ன கலர் தேவையோ அதை என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போயிட்டு என்ன கலர் நம்மளுக்கு தேவையோ இந்த மாதிரி நம்ம கலர் வந்து சேஞ்சஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து எப்படி ஷேப்ஸை வந்து இன்சர்ட் பண்ணுறது, கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றது இது ஒரு எளிமையான வழி. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஷேப்ஸையும் நீங்கள் என்ன பண்ணலாம், பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு இன்னும் ஆட் பண்ணணும்னா ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி டிஃபால்ட்டாக வரக்கூடியது எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரீசைஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ரீசைஸ் பண்ணிக்கலாம். சைஸை என்ன பண்ணிக்கலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஐகான்ஸ். ஐகான்ஸில் என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஐகான்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே அதிலே வேர்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. அது வந்து இட் குட் பி ரிலேட்டட் அனலிட்டிக்ஸ், ஆரோஸ், ஆர்ட்ஸ், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அனிமல்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாமே வரும். இப்போது இதில் வந்து எலிஃபென்ட். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இது வந்து இன்சர்ட் ஆகிடும். ஸோ இதை நான் நவுத்திக்கிறேன், இங்கே இன்சர்ட் ஆகிடுச்சு. இதை எடுத்து வரேன், இங்கே இந்த மாதிரி உங்களுக்கு இன்சர்ட் ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் இதனுடைய கலர் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், அந்த கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து அதாவது ஆட் கிளிப்ஸ் வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் வந்து ஐகான்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிக பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு இது யாருக்கு உதவியாக இருக்குமோ அவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க. நன்றி, வணக்கம்.